புரியல. உங்க இடுப்பு ரொம்ப அழகா இருக்குங்க. எப்படி எந்த ஆங்கிள் பாத்துருக்கான் பாருங்க அவன். அதுக்கு உங்க பதில் என்ன வெக்கம் தான், வேற என்ன பண்றது? வெக்கப்படுறீங்களா? ஐயோ, ஒரு வெக்கப் பண்ணுங்களேன். நான் ஒரு க்ளோஸ்அப் வச்சுக்கிறேங்க. ஏன்னா நான் சோறு தண்ணி சாப்பிடாம, பிடிச்ச பிரியாணி சாப்பிடாம, எல்லா ஃபுட்டும் ஃபேவரட்டான எல்லா ஃபுட்டும் விட்டு ஒரு 5 years ஆச்சு. ரைஸே சாப்பிடாம விட்டு 5 years ஆச்சு. சோறே சாப்பிடுறது இல்லையா? ஆமா. ஸோ எனக்கு பிடிச்ச ஃபுட்டுனா லைக் வாரத்தில் ஒரு நாள் எனக்கு என்ன பிடிச்சதோ சாப்பிட்டுட்டு ஏதாவது கடா வெட்டுக்கோ போனால் ஃபேமிலியில் எல்லாரும் சாப்பிடுவாங்க. அப்படியே செம்ம ஸ்மெல்லாக இருக்கும், பசிக்கும், சாப்பிடணும் போல. நானா சாப்பிடக்கூடாது அப்படி சொல்லிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த உடம்பை மெயின்டைன் பண்ணுறேன்ல, அதனால அந்த கமெண்ட்டுக்கு வந்து நான் லைக் தான் கொடுப்பேன். எஸ், இதுக்காக தான் நான் உடம்பு இவ்வளோ பட வாய்ப்புக்கு என்னென்னவோலாம் பண்றா. பட வாய்ப்புக்கு என்னென்னவோலாம் பண்ண, யாராவது வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு போடுவாங்களா? நான் கீழே போடலான்னு பார்ப்பேன். தேங்க்ஸ் மச்சா, நீயாவது சொல்லி எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்குறியடா அப்படின்னு நினைச்சுக்க. இப்படி ஒரு பதில எதிரே பார்க்கல. ஆனா உண்மையான உங்க மைண்ட் செட் வந்து உண்மையான அதுதானா? போட்டோ போடுறது வந்து ஒரு சான்ஸ்க்காக தான் அப்படிதானா? இல்ல அப்படி இல்லை, நம்ம எப்பவுமே ஆக்டிவா இருக்கணும். எப்பவுமே நான் இன்ஸ்டாகிராமில் தான் என்னோட கெரியரு, என்னோட லைஃபு, இன்ஸ்டாகிராம் ஃபேன்ஸ்னால தான் எனக்கு என்னோட எல்லாமே எனக்கு கிடைச்சது. ஸோ அதை நான் இப்போ ஒன்று படம் பண்ணுறனால அதை விட்டுறக்கூடாதுல்ல. எதிலிருந்து நம்ம வந்தோமோ அதை நம்ம விடக்கூடாதுன்ட்டு நான் கண்டினியூஸாக எப்பவும் போல் போட்டுகிட்டே இருக்கிறதுங்க. ஆனா இப்போ சில பேர் வந்து உங்க இடுப்பு இடுப்பு அழகா இருக்கு, அது கஷ்டப்பட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வரோம். இதை தாண்டி உங்க தொப்புள் அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி இன்டீரியர் எல்லாம் கமெண்ட் பண்ணும்போது எனக்காச்சும் இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணிருக்கலாம். என்னடா இப்படி எல்லாம் கமெண்ட் பண்றாங்களேன்ட்டு. இல்ல, சில ரொம்ப பேடா வல்கரா இருந்தா மட்டும் நான் அப்படி ஃபீல் பண்ணுவேன். மித்தபடி பார்க்கும்போது நான் பார்த்த வரைக்கும் பாய்ஸ் ஆர் பாய்ஸ், மென்ஸ் ஆர் மென்ஸ். ஓகே, இப்போ நீங்க வெக்கப்படுறீங்க, உங்களுக்கு க்ளோஸ் அப் வைப்பாங்க. ஐயோ ஐயோ, வெக்கப்படுறாங்களே. ஆனா எனக்கெல்லாம் ஒரு வருத்தங்க, எனக்குன்னு இல்லை, நம்ம பசங்களுக்குலாம் ஒரு வருத்தம் இருக்கும். நீங்க இப்படி வருவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கல. சாரி கட்டிட்டு பயங்கர மங்களகரமா அப்படியே மக்கள்லாம் கவர்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? இல்லை, நான் எப்பவுமே சாரியில் தான் போகிறேன். நான் எப்பவுமே எல்லாரும் பார்த்து பார்த்து டயர்ட் ஆகிட்டாங்க. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எல்லா ஈவெண்ட்ஸ்க்குமே சாரி இல்லாட்டி லெஹங்கா அப்படி தான் போகிறேன். ஆனால் என்னோட செல்லக்குட்டீஸ் எல்லாம் என்னை நேரில் பார்க்கும்போது நான் வந்து மெச்சூர்டாக தெரிய வேண்டாமே, குட்டி பொண்ணா இந்த மாதிரி இருந்தால் தான் குட்டியாக அவங்க ஏஜுக்கு ஈக்குவலாக இருப்பேன் அப்படி சொல்லிட்டு. ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இல்லை யார்கிட்டையாவது பழகிறதா இருக்கட்டும், இல்லை பார்த்து சைட் பார்க்குறதா, ஒருத்தவங்க லவ்வாக அப்படி பார்க்குறதா இருக்கட்டும், அப்படி வந்துட்டு ஒரு லுக்கோ இல்லை அவங்களோட ஸ்டேட்டஸோ இல்லை அவங்கள பார்த்தோ அந்த மாதிரி எனக்கு யாராக இருந்தாலுமே சரி எனக்கு அந்த மாதிரி தோணாதுங்க. இப்போ நம்ம கூடயே ஒருத்தவங்க கூட ட்ராவல் ஆகும், அவங்களுக்கு பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு ஒரு உண்மையான ஒரு இது இருக்கும்ல, அந்த மாதிரி. அது எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை லவ்வாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு அக்காவாக நான் பழகினாலும் சரி, இல்லை ஒரு தம்பியாக பழகினாலும் சரி, யாருக்கிட்டனாலும் நான் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா நான் அப்படி இருக்கிறேன், அவங்கக்கிட்ட உண்மையாக இருக்கேன், ட்ரஸ்டாக இருக்கேன். அப்படிங்கும்போது அந்த ஆப்போசிட் சைடில் அது இருந்துச்சுன்னா இட் வில் பி குட். லுக் வைஸ் ரகட் பாயா இருக்கணும், சாக்லேட் பாயா இருக்கணுமா? எனக்கு லுக் வைஸ் அப்படி எதுவுமே இல்லை. எப்படி இருந்தாலும் ஓகே, எப்படி இருந்தாலும் ஓகே, அப்படிதான். எல்லாரும் இப்படிதான் சொல்றீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாலிவுட் ஆக்ட்ரஸ் மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடுறீங்க. ஐயோ, அதெல்லாம் அப்படிலாம் பண்ணா ரொம்ப கஷ்டம். நம்ம தமிழ் பசங்க தான். அது இல்லாம கொஞ்சம் தாடி எல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் டார்க்கா விஜய் சேதுபதி மாதிரி. அதானே எல்லா பொண்ணுங்களும் இதான் சொல்றாங்கப்பா. அதுக்கு நாங்க அந்த மாதிரியும் வச்சுக்கலாம், தனுஷ் மாதிரி. ஆனா முன்னாடி இருக்க பெண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாதவன், பிரசன்னா மாதிரி கிளீன் ஷேவ்ல சாக்கோ பாய் மாதிரி அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, நான் ஸ்கூல் படிக்க போற டைமும் அப்படிதான் இருந்தேன். செம்மையா இருக்கான்ல அந்த பையன் அப்படி சொல்லி சைட் அடிக்கிறது அந்த மாதிரி. அப்போ நம்மளுக்கு அந்த ஒரு மெச்சூரிட்டி வராது இல்லைங்களா? ஓகே, ஹேண்ட்ஸமா இருக்கான்ல அப்படி பார்த்து சைட் அடிச்சது அப்படி இருந்துச்சு. இப்போ அப்படியே டேஸ் போக போக காலம் மாற ஏஜ் ஆக ஆக அழகை வச்சுட்டு என்ன பண்ண போறோம்?
அழகா இருக்கிறோம் நம்மளே வந்து அழகா இருக்கான்ல அப்படின்னு ரசிச்சுக்கிட்டே இருந்துட்டு வீட்டுக்குள்ள சண்டை பிரச்சனையா இருந்தா என்ன பண்றது? என்ன ஃபர்ஸ்ட் அவன் புரிஞ்சுக்கணும், அவனை நான் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், அவனுக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு பிடிக்கணும். எனக்கு அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தானே வரணும். அழகா வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ஆமா, சூப்பர். பாப் மார்லி பேரு ஃபேக் அக்கௌண்டா தான் இருக்கும்.